ஹலோ லைட்டு, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சதீஷ் வியூ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வே ப்ரோட்டீனோட ரிவ்யூ தான். மிக்சபிலிட்டி, ப்ரோட்டீன் இஷ்யூ இருக்கா இல்லையா, டேஸ்ட். இப்போ என் கையில் என்ன பிராண்ட் இருக்குன்னா ஆன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு வெல் நோன் பிராண்டு. என்னடா போன ரிவ்யூவில் பெரிய டப்பாவாக எடுத்துகிட்டு வந்தால் இந்த ரிவ்யூவில் குட்டியாக இருக்குன்னு பார்க்கிங்களா? ஏன்னா பெரிய டப்பாவாக எடுத்துகிட்டு வந்தால் ஒரு 1 kg இல்லை ஒரு 900 grams நியர்லி இருக்கும்போது அதை வந்து நான் கன்சியூம் பண்ணுறதே ஒரு 1 month இருக்கும். ஆனால் என்னால் எல்லா ஃப்ளேவர்ஸையும் கவர் பண்ணுறதுக்கு ஒரு லாங் ப்ராசஸாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ரிவ்யூ பண்ணணும், நீங்கள் ஒரு நல்ல பிராண்டை சூஸ் பண்ணி நல்ல ஃப்ளேவர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ஸை யூஸ் பண்ணுங்கிறக்காண்டி தான் இந்த ரிவ்யூ. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ராவல் பேக் கன்சியூம் பண்ணும்போது என்னால் நிறைய பிராண்ட்ஸ், நிறைய ஃப்ளேவர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஸ்நாச்சர்ஸ் எடுத்திருக்கேன். இன்னைக்கு நம்மகிட்ட என்ன ஸ்நாச்சர்ஸ் இருக்குன்னா, வே கோல்ட் ஸ்டாண்டர்டோட டபுள் ரிச் சாக்லேட் அந்த ஃப்ளேவர் தாங்க இருக்குது. இதில் என்ன அவங்க கிளைம் பண்ணுறாங்கன்னா, பெர் சர்விங்க்கு 30.4 grams. அதுக்கடுத்து இதில் பிசி எவ்வளோ இருக்குன்னா 5.5 grams இருக்குது. நம்மளுக்கு பெர் சர்விங்கில் 24 grams ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கும். இந்த ஸ்நாக்செட் எப்படின்னா, ஒரு 5 packet கொண்ட ஒரு பாக்ஸில் வருது. அதோட ப்ரைஸ் வந்து நான் அரௌண்ட் 730 இல்லை 750 இந்த ரேஞ்சில் வாங்கினேன். ஸோ பெர் பேக்கெட் பெர் சர்விங்கோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து 150 வருது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்ராவல் பேக் வாங்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரேட்டு கூட தான் இருக்கும். நான் ரிவ்யூக்காண்டி மட்டும் தான் இந்த மாதிரி பேக்கெட் வாங்குகிறேன், சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ட்ராவலில் இருக்கீங்கன்னா இந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அதர்வைஸ் நீங்கள் ஒரு பெரிய ஒரு 1 kg இல்லை 2.25 இல்லை 1.5 kg அந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் போகிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் நம்ம குயிக்காக ரிவ்யூக்குள்ளே போயிடலாம், டேஸ்ட்டை பார்க்கலாம். ஆனால் பர்சனலாக சொல்கிறேன், எனக்கு வெண்ணிலா தாங்க பிடிக்கும். நான் முதல் தடவை உங்களுக்காண்டி ரிவ்யூக்காண்டி மட்டும்தான் சாக்லேட் எடுக்கேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரில. கோல்டு வாட்டர் நம்மகிட்ட இருக்குது, நம்ம பார்க்கலாம். எடுத்துருவோமா, டேஸ்ட் பார்த்துடலாமா? டப்பா முதல்ல கலத்துறேன். போன தடவை டப்பா முடிய வே ப்ரோட்டீனோட டப்பாவில் மாட்டிகிட்டு இருந்தேன். கட் பண்ணுவோமா? கட் பண்ணியாச்சு. அதுலேயே கொஞ்சம் வெண்ணிலா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல சாக்லேட் எப்படி இருக்குன்னு. கட்டியாச்சு, எம்டி ஆகிட்டு ஒன்றும் இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எடுக்கேன், டச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சொல்கிறேன் சாக்லேட்டு, அகைன் சொல்கிறேன் மறுபடியும், நான் சாக்லேட் சொல்கிறேன். நான் எவ்வளோ எடுத்துக்கேன்னா 350 ml வாட்டர், கோல்டு வாட்டர். பட் ஷூட்டில் கொஞ்சம் கோல்டெலாம் போயிட்டு அடிக்க ஹீட்டில் எல்லாமே போயிடுச்சு. பார்க்கலாம், கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன். ஒரு 30 seconds மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு இதோட மிக்சபிலிட்டி எப்படி நான் சொல்கிறேன். இஃப் பாசிபிள் ஐ வில் ஷோ யூ. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்கிறேன். பெருசாக ஃபோம் இல்லை. போல்ட் வேல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஒரே இது வந்து ஃபோம் அதிகமாக இருக்கும், அதாவது நுரை அதிகமாக இருக்குன்னு. மிக்சபிலிட்டியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நுரை வரவே இல்லை. டேஸ்ட் மட்டும் பார்த்துருவோம். சாக்லேட்டு, டபுள் ரிச் சாக்லேட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குடிக்க போகிறேன் ஃபஸ்ட் டைம் சாக்லேட்டு. சாக்லேட்டுங்க, இது எப்படி இருக்குன்னா கிட்கேட்டு சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அந்த ஃப்ளேவர் தான். கொஞ்சம் லைட் மைல்டு கசப்பு மாதிரி இருக்குது. பட்டு ஓகே. ஆனால் போல்ட் அளவுக்கு உங்களுக்கு வந்து இது ஸ்வீட் இல்லை. பட் ஸ்வீட்டே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் போல்ட் அளவுக்கு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இல்லை, நார்மலாக கரெக்டாக இருக்குது. குடிக்கிற இன்னொரு சிப்பு. கிட்கேட்டை கலக்கி போட்டு கிட்கேட்டை நொறுக்கி ஷேக் பண்ணி குடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நான் போன இதிலே சொல்லணும்னு நினச்சேன். இதில் ஆனில் மட்டும்தான், ஆனில் பேக்கெட்லேயே போட்டிருப்பான். நான் கோல்டு வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ணி குடிக்கேன். பட் நீங்கள் வந்து பால்லையும் போட்டு குடிக்கலாம். ஆனில் அந்த பேக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்போம், நீங்கள் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலான்ட்டு. ஸோ உங்களுக்கு பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிங்க. ஆனால் கிட்கேட்டு தாங்க, கிட்கேட்டை கலக்கி குடிக்க மாதிரி தான் இருக்குது. நாட் பேட், மிக்சபிள். ஓகே, இதை நான் அப்புறமா குடிக்கேன். ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, பர்சனலாக ஐம் வெண்ணிலா லவர். பட் உங்களுக்காண்டி சாக்லேட் ட்ரை பண்ணதுனால நாட் பேட். பட் எனக்கு அவ்வளோவா வெண்ணிலா அளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குன்னா நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். டபுள் ரிச் சாக்லேட் ரொம்ப நல்ல சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குது. கிட்கேட் சாப்பிடும்போது உங்களுக்கு எப்படி ஒரு லைட் கசப்பு தெரியும், அந்த மாதிரி இருக்குது. மிக்சபிலிட்டி ஃபைனாக மிக்ஸ் ஆகுது. எந்த ஒரு அந்த கட்டியாக இருக்கிற எந்த ஒரு விஷயமே இல்லை, நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு.
அந்த ஃபோம் அந்த நுரை வரும்ல, ஷேக் பண்ணும்போது அந்த நுரை கூட வரல, ரொம்ப ஃபைனாக மிக்ஸ் ஆகிருக்கு. ப்ளோட்டிங் இஷ்யூ மட்டும் நான் இன்னைக்கு வீடியோ எடுங்க, நெக்ஸ்ட் நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் எனக்கு வந்து ப்ளோட்டிங் இஷ்யூ இருக்கா இல்லையான்னு தெரியும். ஏன்னா குடித்த பிறகு உடனே சொல்ல முடியாது இல்லையா, நம்ம மறுநாள் நாளைக்கு நான் வந்து இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். ஸோ ப்ளோட்டிங் இஷ்யூ இருக்கான்ட்டு நாளைக்கு சொல்கிறேன், அதையும் இதில் அட்டாச் பண்ணிடுறேன். One eternity later. கன்க்ளூஷன் தான் பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருந்தேன் அன்றைக்கி லாஸ்ட்டாக கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் உடனே சொல்ல முடியாது, கொஞ்சம் டைம் எடுத்து நெக்ஸ்ட் டே தான் சொல்ல முடியுது. ஸோ அதே போல் இன்றைக்கி நம்ம அதோட ப்ளோட்டிங் இஷ்யூ இருந்துதான்னு சொல்கிறேன். எனக்கு ப்ளோட்டிங் இஷ்யூ எதுவுமே இல்லைங்க ஆன் கன்சியூம் பண்ணும்போது. ஏன்னா அது வெல் நோன் பிராண்ட். பட் எனக்குன்னு இல்லை, பொதுவாக எல்லாருக்குமே அந்த மாதிரி ப்ளோட்டிங் இஷ்யூ யாருமே மென்ஷன் பண்ணதில்லை. பட் நான் பர்சனலாக ட்ரை பண்ணப்போ என்னோடய வியூவில் ப்ளோட்டிங் இஷ்யூ இல்லவே இல்லை. ஸோ கன்க்ளூஷன், டேஸ்ட் வைஸ் ஓகே. ஏன்னா எனக்கு சாக்லேட் பெருசாக இன்ட்ரெஸ்டட் இல்லை, ஆனாலும் பட் சாக்லேட் அது எப்படி டேஸ்ட்டு எந்த மாதிரி இருக்குன்னா ஒரு கிட்கேட் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு, மிக்சபிலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ப்ளோட்டிங் இஷ்யூ இல்லவே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் ஒரு சாக்லேட் லவராக இருந்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் வெல் நோன் பிராண்ட், ஸோ ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆனை ட்ரை பண்ணலாம், ஆனோட டபுள் ரிச் சாக்லேட் ஃப்ளேவரை. ஸோ இன்னொரு ரிவ்யூவில் நம்ம சந்திக்கலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் சதீஷ். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். குயிக் வியூஸ் பண்ணணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், வேறு ஃப்ளேவர்ஸ் வேறு பிராண்ட்ஸ் வேறு எதுனாலும் நம்ம பண்ணலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் சதீஷ்.